ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, சத்தான கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காவை பூத்துருவி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வைங்க. ஆறுன அப்புறமா இதை மிக்சியில மாத்திட்டு இதை நைஸா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. காய்ச்சின பாலில் சூடோட இதில் 1 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ திருவி வச்சிருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இலைய விரிச்சு இலையில லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி இந்த உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இலையோட க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிளேட்ல. அகலமான கடாயில தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த பிளேட்டை வைங்க. வச்சுட்டு மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ்க்கு இது ஸ்டீம் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.